இன்று உலகெங்கும் ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுப்பி இருக்கின்றது ஒரு சிறுவனுடைய இறப்பு. எலும்பு முறிவுகள், உடல் முழுவதும் 51 காயங்கள், பிறப்புறுப்பிலும் காயம், கை கால்கள் மற்றும் முதுகில் தீக்காய தடயங்கள். நெடுமாங்காட்டில் உயிரிழந்த சிறுவன் அரிஷித் சந்தித்த கொடூரமான துன்புறுத்தல். திருவனந்தபுரம் நெடுமாங்காட்டில் 1½ வயது சிறுவன் அரிஷித் உயிரிழந்த சம்பவத்தில் மனதை உலுக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி குழந்தை கடுமையான உடல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருந்தது தெரிய வந்துள்ளது. குழந்தையின் உடல் முழுவதும் மொத்தமாக 51 காயங்கள் இருப்பதாகவும் அவற்றில் பல பழைய காயங்களாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் குழந்தையின் எலும்புகளில் முறிவுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. பிறப்புறுப்பிலும் காயம் இருப்பதாகவும், கைகள், கால்கள் மற்றும் முதுகு பகுதியில் தீக்காயம் போன்ற தடயங்கள் இருந்ததாகவும் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த தீக்காயங்கள் சிகரெட் போன்றவற்றால் ஏற்பட்டிருக்கலாம் என்று குழந்தையின் தந்தை தரப்பினர் முன்னதாக சந்தேகம் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் இதுகுறித்து இறுதி முடிவை விசாரணை அதிகாரிகளே உறுதிப்படுத்த வேண்டும். பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி உட்புற உறுப்புகளுக்கு ஏற்பட்ட கடுமையான சேதமும் பலத்த உடல் தாக்குதலும் குழந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இடையில் குழந்தையின் மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாயின் துணைவர் அக்ஷர் குழந்தையை தாக்கியதாக காவல்துறையினரிடம் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் நடந்த நாளில் குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது அது தொடர்ந்து அழுததாகவும், குழந்தையை நிறுத்தாததால் தலையில் பலமாக அடித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன் குழந்தை மயக்கமடைந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். பிரேத பரிசோதனையில் குழந்தையின் தலையில் பின்புறத்தில் கடுமையான காயங்கள் இருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் குழந்தையின் உடலில் இருந்த பல்வேறு காயங்களை குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வாக்குமூலத்தையும் அடிப்படையாக கொண்டு நீண்ட காலமாக குழந்தை தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கலாம் என காவல்துறையினரிடம் சந்தேகிக்கின்றனர். குழந்தையின் இரு கைகளிலும் முறிவு இருந்ததாகவும், அந்த முறிவு தாக்குதலால் ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வழக்கில் குழந்தையின் தாய் அகிலாவின் பங்கு குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றது. சம்பவம் நடந்தபோது அகிலா வீட்டில் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு சென்றதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. ஆரம்பகட்ட விசாரணையில் அக்ஷர் குழந்தையை தாக்கி இருந்ததாக அகிலா ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. குழந்தை உணவு சாப்பிடும் பொழுது வாந்தி எடுத்ததாக கூறி அக்ஷர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக தகவல் தெரிவிக்கின்றன. சுள்ளிமானூர் பகுதியை சேர்ந்த அகிலா முதலில் அகில் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அகில் உயிரிழந்தார். அந்த நேரத்தில் அகிலா கர்ப்பிணியாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. பின்னர் குழந்தை பிறந்ததும் கணவர் வீட்டாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசிக்க தொடங்கியதாகவும், அதன் பின்னரே அக்ஷருடன் அறிமுகமாகி சேர்ந்து வாழ்ந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. 2 வருடங்களுக்கு முன்னர் குழந்தையின் கைகள் தாக்குதலால் முறிந்ததாக அறிந்த அகிலாவின் தந்தை சுனில் காவல்துறையினரிடம் புகார் அளித்திருந்தார். குழந்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அகிலாவின் குடும்பத்தினர் கோரியிருந்தனர். ஆனால் அதற்கு அகிலா சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. பின்னர் காவல்துறையினர் முன்னிலையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் குழந்தையை அகிலாவின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும், அந்த நடைமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே குழந்தை உயிரிழந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. குழந்தையின் பாதுகாப்பு என்பது குடும்பங்களும் சமூகமும் இணைந்து கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பாகும். இந்த வழக்கில் உண்மை நிலை முழுமையாக விசாரணை மூலம் வெளிவர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இன்று இந்த சிறுவன் மண்ணை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டான். ஆனால் இன்று பலருடைய கண்கள் மத்தியில் கண்ணீராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் இந்த சிறுவனின் இறப்பு அவ்வளவு கொடூரமாக இருந்தது. இவ்வாறான மனிதர்களும் இந்த உலகில் வாழ்கின்றார்கள் என்பதை நினைத்து பலரும் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களின் மூலம் தெரிவிக்கின்றார்கள். இவர்களுக்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலர் கூறி வருகின்றார்கள்.